இங்க ஒரு பொண்ணு அந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவளை ஒரு பெரிய மான்ஸ்டருக்கு பலி கொடுக்க அனுப்புறாங்க. ஆனா தூரத்துல இருந்து சில ஆட்கள் வந்து அந்த பொண்ணை அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து காப்பாத்த நினைக்கிறாங்க. அவங்க அந்த பொண்ணை ஒரு பெரிய குளத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த மான்ஸ்டரை பிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய வலைய விரிக்கிறாங்க. அப்புறம் என்ன நடக்குதுன்னு எல்லாரும் ஒத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தண்ணியில ஏதோ அசைவு தெரியுது. உடனே அவங்க அங்க இருந்த சங்கிலியை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனா ஒன்னும் மாட்டல. அப்போ அவங்கள ஒருத்தன் மான்ஸ்டர் இருக்கான்னு பாக்குறதுக்காக தண்ணிக்குள்ள குதிச்சு மத்தவங்களை பயம்பூர்த்தி கிண்டல் பண்றான். ஆனா அப்போ நிஜமாவே ஒரு பெரிய மான்ஸ்டர் அங்க வருது. அந்த ஆளை தண்ணிக்குள்ளேயே இழுத்துட்டு போகுது. கொஞ்ச நேரத்துல அந்த ஆளோட தலையை மட்டும் தனியா வெட்டி இவங்க முன்னாடி தூக்கி போடுது. அப்புறம் அந்த மான்ஸ்டர் தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வந்து இவங்களை தாக்க ஆரம்பிக்குது. இன்னொருத்தனையும் தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போகுது. அப்போ ஒரு பையன் அந்த மான்ஸ்டர் மேல ஒரு சூளம் மாதிரி இருக்கிற ஒரு ஆயுதத்தை தூக்கி வீசுறான். ஆனா அந்த மான்ஸ்டர் ரொம்ப புத்திசாலித்தனமா தப்பிச்சிருது. மறுபடியும் போய் மறைஞ்சுக்குது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை தாக்குறதுக்காக மான்ஸ்டர் மேல இருந்து கீழே குதிக்குது. ஆனா அந்த பையன் சரியான நேரத்துல வந்து அந்த பொண்ணை காப்பாத்திடுறான். இப்போ எல்லாரும் சேர்ந்து அந்த மான்ஸ்டரை தாக்குறாங்க. ஆனா அது அவங்க எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணுது. அந்த பையன் கஷ்டப்பட்டு அந்த மான்ஸ்டரை தள்ளி விடுறான். உடனே எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய வலைய அது மேல போடுறாங்க. ஆனா இந்த முறையும் அந்த மான்ஸ்டர் அவங்களை ஏமாத்திட்டு வலையில இருந்து தப்பிச்சு தண்ணிக்குள்ளேயே ஓடிடுது.